Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்னைக்கு டேட் 16/9/2024. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 4:45க்கு ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 2க்கான சாய்ஸ் லாக் பண்ணிவிட்டு அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து லாகின் பண்ணுறதுலேருந்து சாய்ஸ் லாக் பண்ணுற வரைக்கும், அதே போல் நம்முடைய சாய்ஸஸை பிரிண்ட் அவுட் எடுக்கிற வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணியிருக்கிறேன். இப்போது இந்த வீடியோவை இன்னமும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். கவுன்சிலிங் ப்ராசஸ்னுடைய கடைசி நாள் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இது எல்லாத்தையுமே நம்ம வந்து த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போது ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 2க்கான சாய்ஸ் லாக்கிங்கை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது MCCனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. வெப்சைட்டில் வந்துட்டு கீழே வந்து உங்களுக்கு நியூ நோட்டிஃபிகேஷன் இருக்கும், நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இருக்கும் கேண்டிடேட் ஆக்டிவிட்டி போர்டில். அங்கே போயிட்டு MCC வெப்சைட்டில் கீழே லாஸ்ட்டில் கேண்டிடேட் ஆக்டிவிட்டி போர்டில் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் 2024 இந்த இடத்துல நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய நீட் யூஜி ரோல் நம்பரை டைப் பண்ணுங்கள். நீட் யூஜி ரோல் நம்பரை டைப் பண்ணுங்கள். ஆல் இண்டியா கோட்டானுடைய பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டி பின் கேப்சா கோட் இங்கே தெரியும், அதையும் இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு ப்ரொசீடு கொடுத்துருங்க. ப்ரொசீடு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நீங்கள் ஃபில் பண்ண சாய்ஸஸ் இங்கே காமிக்கும். இந்த கேண்டிடேட்டுக்கு அவைலபிள் சாய்ஸஸ் 446. இப்போது ரவுண்டு 2ல் அவர் ஃபில் பண்ண சாய்ஸஸ் 3 தான். அன்ஃபில்டு சாய்ஸஸ் 443. சாய்ஸ் லாக்கிங் ஸ்டேட்டஸ் வந்து இப்போது அன்லாக்டு அப்படின்னு தெரியுது. இங்கே பார்த்தீங்கன்னா சாய்ஸ் லாக்கிங் நியூ அப்படிங்கிற ஒரு நியூ நோட்டிஃபிகேஷன் இங்கே பிளிங்க் ஆகிட்ருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். சாய்ஸ் லாக்கிங்கில் இந்த இடத்துல நியூ அப்படின்னு இருக்கிற இடத்துல நீங்கள் இந்த பிளிங்கிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் காமிக்கும். அதில் போயிட்டு உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர், இந்த ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரை ஆல் இண்டியா கோட்டாக்கு நீங்கள் கொடுத்த அந்த மொபைல் நம்பரை டைப் பண்ணிங்கன்னா ஆர் உங்களுடைய ரெஜிஸ்டர் மெயில் ஐடியை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல கேட்குது இல்லைங்களா, ஏர்லி லாக்கிங் டஸ் நாட் மீன் ஏர்லி அலாட்மெண்ட் ஆர் ஃபஸ்ட்டு கிளைம் ஆன் த சீட். லாக் யுவர் சாய்ஸஸ். த சீட் அலாட்மெண்ட் ஸ்ட்ரிக்ட்லி பேஸ்ட் ஆன் த ரேங்க் லிஸ்ட். சாய்ஸஸ் ஒன்ஸ் லாக்டு cannot be changed. இப்போ ஒன்ஸ் லாக் பண்ணியாச்சுன்னா இதை வந்து மாற்றம் செய்ய முடியாது. ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு லாக் யுவர் சாய்ஸஸ் கொஸ்டின் கேட்குது. என்டர் த பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. எஸ் லாக் அப்படிங்கிறதையும் கொடுத்துருங்க. ஓகேங்களா? இதை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு திரும்பவும் இன்னொரு டைம் கேட்கும், டூ யூ வாண்ட் டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கேட்குது. எஸ் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்மிட் ஆயிரும். சப்மிட் ஆனதுக்கப்புறம் இதுக்கு ப்ரீவியஸாக நான் உங்களுக்கு காமிச்ச இடத்துல இந்த இடத்துல அன்லாக்டுன்னு இருந்தது. இப்போ நான் வந்து சாய்ஸ் லாக் பண்ணதுக்கப்புறம் லாக்டு அப்படின்னு காமிக்குது. இப்போது நான் செஞ்ச டைமும் இங்கே உங்களுக்கு கிடச்சிரும். 4:33 16th செப்டம்பர் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிறேன். ஓகேங்களா? சாய்ஸ் லாக்கிங் ஸ்டேட்டஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் லாக்டு சாய்ஸஸ் அப்படிங்கிற இடத்துல இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் எத்தனை சாய்ஸஸ் கொடுத்தீங்களோ அது எல்லாமே இங்கே காமிக்கும். லாக்கிங் டேட் அண்ட் டைம் 16/9/2024 4:31 நான் சாய்ஸ் லாக் பண்ணியிருக்கிறேன். இது ரவுண்ட் நம்பர் 2. ஓகேங்களா? உங்களுடைய நேம் இருக்கும், உங்களுடைய நீட் ரோல் நம்பர் இருக்கும். இதெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எத்தனை காலேஜஸ் போட்டீங்க அப்படிங்கிறது இங்கே காமிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிடேட்டு 3 காலேஜ் போட்டிருக்காரு. ஜிப்மர் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், அப்புறம் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ். நீங்கள் எத்தனை காலேஜஸ் போட்டிருக்கீங்களோ அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டவுன்லோட் லாக் லெட்டர், அதாவது எத்தனை
சாய்ஸஸ் நீங்கள் கொடுத்தீங்களோ அதை வந்து டவுன்லோட் பண்ணி பிடிஎஃபாகவும் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் முடிச்சாச்சுன்னா இதுதான் அந்த பிடிஎஃப். இந்த பிடிஎஃப்பில் உங்களுக்கு என்னவெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் இங்கே பார்த்துடலாம். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய நேம் இருக்கும், நீட் யூஜி ரோல் நம்பர் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீட் யூஜி ரோல் நம்பர், கேண்டிடேட் நேம், டேட் ஆஃப் பர்த்து, ரிலிஜியன், அப்புறம் இஸ் எலிஜிபிள் ஃபார் கவுன்சிலிங், எலிஜிபிள் அப்படின்ற இடத்துல எஸ்ன்னு இருக்கும். அடுத்தது நீட் யூஜி அப்ளிகேஷன் நம்பர், அதுக்கப்புறம் ஃபாதர்ஸ் நேம், ஜெண்டர், அதுக்கப்புறம் மேலா ஃபீமேலா, நேஷனாலிட்டி என்ன, அப்புறம் உங்களுடைய கேட்டகிரி என்ன, அப்புறம் ரிமார்க் வேறு ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறதையும் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய லாக்கிங் ஐபி அட்ரஸ் அது இருக்கும், அதுக்கப்புறம் லாக்கிங் கோட் இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே அப்படின்ட்டு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து இதையும் பத்திரமா வச்சுக்குங்க. பிரிண்ட் அவுட் எடுக்கலினாலும் பரவாயில்ல, பிடிஎஃபாக எடுத்து ஒரு சாஃப்ட் காப்பியாக வச்சுக்குங்க. லாக்கிங் டேட் அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 16/9/2024 16:31, அதாவது 4:31க்கு நான் வந்து உங்களுக்கு சாய்ஸ் லாக் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? இதுதான் வந்து ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 2க்கான ஸ்டெப் பை ஸ்டெப் சாய்ஸ் லாக்கிங் டெமோ வீடியோ. சாய்ஸ் லாக் பண்ணினதுக்கப்புறம் செஞ்சுருக்கிறேன். ஓகேங்களா? இதை பார்த்துட்டு நீங்களும் இதே மாதிரி ஒரு டைமு இன்றைக்கி நைட்டு 11:55க்குள்ளே நீங்கள் செஞ்சுருங்க. அவ்வளோ டைம் எடுத்துக்க வேண்டாம். எல்லாமே தரவாக இருக்குதுன்னா நீங்கள் இப்போ இருந்து செய்கிறக்க ஆரம்பிச்சிடலாம். கடைசி நேரத்தில் ஒருவேளை நீங்கள் செய்ய விட்டுட்டாலும் பயப்பட வேண்டியதில்லை. ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்குறாங்க. சாய்ஸ் லாக்கிங்கை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் அதுவாக ஆட்டோ லாக் ஆகிக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஐ அக்ரி டு லாக் மை சாய்ஸ், இந்த இடத்துல நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? இதையும் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கான சாய்ஸஸை பிரிண்ட் அவுட் எடுத்தும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட்டு நம்ம இனிஷியலாக ஓப்பன் பண்ணும்போது சாய்ஸ் லாக்கிங் ஸ்டேட்டஸ் அன்லாக்டு அப்படின்னு காமிச்சது. இப்போ நான் லாக் பண்ணினதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சாய்ஸ் லாக்கிங் ஸ்டேட்டஸ் வந்து லாக்டு அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? மறக்காமல் லாக் பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட். இப்போ நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணின இந்த காலேஜில் உங்களுடைய விருப்ப கல்லூரி கிடைப்பதற்கு SAPVS யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம். டில் தென் பாய், see you, have a nice day and thanks for watching.